ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு விலாக்ஸ். அமெரிக்காவில் பயங்கரமான பனிப்புயல்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கிறேன். நியூ ஜெர்சி, நியூயார்க்லலாம் ரொம்ப சிவியரான ஸ்னோ ஸ்டார்ம். லாஸ்ட் 2 டேஸாகவே வார்னிங் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த 2 நாட்கள் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எல்லா வீட்டில் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா பொருட்கள் கிராசரி வந்து, ஏன்னா அடுத்த 1 வாரம் 1.5 வாரம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாக இருக்கும், பவர் அவுட்டேஜஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வீட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்கன்னாங்க. எல்லா கிராசரிலையும் கூட்டம். ஒரு கிராசரியில் போனால் அங்கே எதுவுமே இருக்காது, திருப்பி அடுத்த கிராசரி மாற்றி மாற்றி இந்த லாஸ்ட் 2 டேஸ் தான் நடந்துச்சு. வீடியோ கூட கிராசரியில் வச்சு எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம். பில்லிங்லையாக இருக்கட்டும், உள்ள என்ட்ரு ஆகிறதுல இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும். பட் நமக்கு முக்கியமானது வந்துட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக சேஃபாக வந்தோமோ, அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஸ்னோ. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 24 இன்ச்சஸ் இருக்கணும் இருக்காங்க. மேபி 24 இல்லைனா ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். பட் நம்ம காலையில் ஆரம்பித்து ஒரு 4 மணி நேரத்துலேயே 6லேருந்து 8 இன்ச் ஆஃப் ஸ்னோ. நல்ல குளிராக இருந்தது. இது வந்து வருஷம் இந்த மாதிரி ஸ்னோ விழுறது தான். பட் இவ்வளவு இன்ச்சஸ் ஆஃப் ஸ்னோ, இவ்வளவு வார்னிங், எல்லாரையும் ரொம்ப அலர்ட்டாக இருக்க சொல்கிறது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் நடக்கும். அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி. லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக எவ்வளோ இன்ச்சஸ் ஆஃப் ஸ்னோ, நைட் 8 மணி வரை பெய்யுது, எவ்வளோ இன்ச்சஸ் ஆஃப் ஸ்னோ, என்னையோட நிலைமை இங்கே எப்படி இருக்குது, எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணோம், வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சது எல்லாமே டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுறேன். கடைசியில் இது வந்துட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்த ஒரு வீடியோ. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்னோ கம்மியாக தான் இருந்தது. பட் அப்போவுமே வந்து 14 to 16 இன்ச்சஸ் ஆஃப் ஸ்னோ. க்ளீனிங்கும் கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப டெட்லியாக, ரொம்ப அமைதியான நாளாக இருந்தது இன்றைக்கி.